அர்ஜுனையும் ஜான ஆரோக்கியசாமி இயக்குறது யாருன்னு பார்த்தா ஜூனியர் விகடனின் ஆசிரியர் திரு கலை. என்ன முடிவு முக்கியமான முடிவு எடுப்பதாக இருந்தாலும் கலையிடம் கலந்தாலோசித்து விட்டுதான் அவர்கள் அந்த முடிவை எடுப்பார்கள். கலை தான் இவர்களுக்கு ராமசாமி மாதிரி. இன்னும் நல்லா பாருங்க, சீமான் அவர் 4% ஓட்டு வந்த உடனே சீமானனை யாருமே குறை சொல்ல, நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ நிர்வாகிகளோ சீமானை குறை சொல்ல. என்ன எப்படி சொல்றாங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா, ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனாவும் இயக்கம் வந்து ஜூனியர் விகடன் ஆசிரியர் கலை அப்படிங்கிறவர் எந்த முடிவு எடுக்க இருந்தாலும் இந்த கலைகிட்ட கேட்காம இவங்க வந்து முடிவு பண்ண மாட்டாங்க. இந்த கலை அப்படிங்கிறவருக்கு அந்த ஷோ இருக்கார் இல்லையா, அந்த ஷோ மாதிரி இவங்களுக்கு இந்த கலை, இந்த கட்சியோட தலைவர் தாவேக்காவோட தலைவர் விஜயா கலையா அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருப்பார். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு செய்தி ஜூனியர் விட வந்து ஒரு பொய்யான செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி அப்படியே வைங்க. நான் போட்டிருக்க இந்த தமிழில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீமான் அவர்கள் வந்து விஜயோட டைரெக்டாக வந்து போட்டி போட போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான முடிவுகளை அண்ணன் சீமானும் கட்சியில் இருக்க முக்கிய நிர்வாகிகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசியிருப்பேன். திருப்பி கூட அதை வந்து ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இடைத்தேர்தல் வந்து 6 தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 தொகுதியிலையும் கண்டிப்பாக அதில் 2 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வேலையை பார்க்குறாங்க. என்னென்னா, இந்த ஒரு தொகுதினா மொத்தம் வந்து 2 லட்சம் பேர் இருக்காங்கள்ல, அதில் ஒன்றியமாக பிரித்து இப்போ 56 ஊருக்குன்னு வச்சுங்களேன். அதை வந்து 8 ஊராக பிரித்து 8 ஊர் வந்து ஒரு ஒன்றியம் அப்படின்னு அதில் முக்கிய பொறுப்பாளரை போட்டு அதில் வந்து 1000 கள வீரர்கள் கள போராளிகளை போட்டு ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி நான் அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பேன். ஆனால் அப்படியே இவங்க என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா, அம்பாசமுத்திரத்தில் நாம் தமிழ் கட்சி சீனியர்ஸ் வந்து சீமானை நிற்க சொன்னாங்களாம். சீமான் அவர்களை வந்து அப்போ சொன்னோடனே சீமானை வந்து சரின்ட்டாரான். ஆனால் அப்போ வந்து இந்த சீனியர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து தனித்து நிற்கக்கூடாது, பொது வேட்பாளர் நிற்கணும். அப்போ நம்ம போய் அதிமுகட்ட ஆதரவெல்லாம் கேட்டுக்கிட்டு பொது வேட்பாளர் தான் இருக்கணும். மீதி 6 தொகுதியிலேயே மற்ற தொகுதியில் இது பண்ணக்கூடாது, அம்பாசமுத்திரம் மட்டும்தான் நம்ம எல்லா கட்சியும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். சீமான் இல்லை தனிச்சு தான் அப்படின்ட்டாரான். உடனே அதுக்கு வந்து நிர்வாகிகள் வந்து ஒத்துழைல இவங்களுக்கு நிர்வாகம் செஞ்சு இப்போ இவங்க சீமானண்ணை வந்து பேச்சை நிர்வாகிகள் கேட்கலன்னு சொல்லி இது அப்பட்டமாக ஒரு பொய் செய்தி. என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் வந்து நல்லா சொல்கிறேன் கேளுங்க. இவன் ஏன் பொய் செய்திக்காரன் அப்படின்னா, நான் அந்த வீடியோவில் தமிழ்னு வச்சுருப்பேன். நேரடியாக சீமான் வந்து விஜயோட மோத போகிறாரு அப்படின்னு சொன்னேன். இந்த மோத போகிறார்ல, அதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் சீமான் பேச்ச கட்சிக்காரன் கேட்கல அப்படின்னு சொல்லி பொய் செய்யுது. ஏன்னா நத்தம் சுசங்கரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பொதுவெளியில் சொன்னார். ஆனால் நம்மளுக்கு பர்சனலாக அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம சொன்னோம். பொதுவெளியில் என்ன சொன்னால், அம்பாசமுத்திரம் சீமான் அவர்கள் நின்றா நான் களத்தில் இறங்கி வேலை செஞ்சு சீமானை ஜெயிக்க வைப்பேனார். இதுதான் பாயிண்ட். எல்லாமே என்ன கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான அம்பாசமுத்திரம் நிற்கட்டும் நாங்கள் ஜெயிக்க வைப்போம் தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு திமுக கூட்டணி போகணும், அந்த பொது வேட்பாளர் வரணும் அப்படின்னு யாருமே சொல்ல. இன்னும் நல்லா பாருங்கள், சீமான் அவர் 4% ஓட்டு வந்தோடனே சீமானனை யாருமே குறை சொல்ல, நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ நிர்வாகிகளோ சீமானை குறை சொல்ல. என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே என்கிட்ட பேசின பெரிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மக்களுக்காக சீமான் வந்து இரவு புகழ் பார்க்காம உழைச்சாரு, இந்த மாதிரி தேர்தலில் வேலை செஞ்ச மனுஷன் எவனுமே இல்லை, இந்த மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்காரு, ஆனால் அவர் இந்த மக்கள் கை விட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. சீமானுடைய ஸ்டேட்டஸ் தப்பு, சீமான் வந்து கட்சியை சரியாக வழிநடத்தலாம் சொல்ல, இந்த மக்கள் தப்பு. மக்கள் வந்து இலவசத்துக்கு ஆசைப்படுறாங்க, அந்த இலவசத்தை நம்ம வந்து உண்மையை சொன்னோம், நம்ம தோற்று போயிட்டோம். அப்போ சீமான் தப்புல இந்த மக்கள் தப்பு. அப்போ இந்த மக்களுக்கான போராட தப்பு, இந்த மக்களுக்கான நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்காதீங்கன்னு சொல்லி இந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்கிறாங்க. ஏன் நம்ம கூட அதான் சொல்கிறோம், ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் அதான் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல கூட எந்த கட்சிக்காரனோ ஒரு நிர்வாகியோ சீமானவர்களை குறை சொல்லலை. இப்போ இந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா முழுக்க சீமானவர்களை குறை சொல்கிற மாதிரியே இது செய்தி வந்திருக்கு. ஏன்னா இந்த ஜூனியரோட ஆசிரியர் இந்த கலை யார்? இந்த கலை தான் ஆதவ அர்ஜுனாவையும் ஜான் ஆரோக்கியசாமி விஜய் இயக்கக்கூடியவர். அப்போது சீமானவருடைய நற்பேர் கலங்க விளைவிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த ஜூனியரோட பொய் செய்தியாக வந்து வெளியிடுறான். இது அப்பட்டமாக ஒரு பொய் செய்தி, இதை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். இதை விவரம் தெரியாமல் போச்சுன்னா, இந்த நான் சொல்லாமல் போச்சுன்னா என்ன தெரியுமா, ஓஹோ அப்போ சீமான் அவர்கள் வந்து ஒரு தோற்று போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த கட்சிக்காரங்க அந்த நிர்வாகிகளாக இருக்க, சீமான் வந்து தோற்று போயிடுவார் அவ்வளோதான், அந்த பயத்தில் வந்து இருக்காங்க அந்த நிர்வாகிகள். சீமானை வந்து இந்த நிர்வாகிகள் கை விட்டாங்க, நாம் தமிழர் கட்சியெல்லாம் கை விட்டாங்க, சீமான் வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே அதிமுக ஒரு ஆதரவு இல்லாமல் அவரால் வந்து தேர்தலை எதிர்கொள்ள முடியாது, அவர் தனிசாக நிற்கணுங்கிறாரு, நிர்வாகிகள் ஒத்துக்கலைன்னு அப்படியே இது வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறானுங்க. இதே மாதிரி தான் 2024 சீமான் வந்து சபரீசனை செஞ்சிட்டாருன்னு ஒரு உண்மைக்கு புறம்பான தகவலை வந்து சொன்னானுங்க. அதனால தான் விஜய் எதிர்க்கிறான்னு சொன்னானுங்க. ஏன்னா இந்த ஜூனியர் விகடனோட இயக்கிறது யாருன்னா, அவன் ஜூனியர் விகடன் தான் தாவேக்கா இயக்குறான். அப்போ இந்த தாவேக்காவுடைய அஃபீஷியல் பத்திரிக்கை தான் இந்த ஜூனியர் விகடன். அவன் வந்து நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை வந்து எப்படியாவது காலி பண்ண, நாம் தமிழர் கட்சியோட இந்த வளர்ச்சி இருக்குல்ல அதை வந்து குறைக்கணும்.
அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பொய் செய்தியாக சொல்லணும். நாம் தமிழர் கட்சி அழகாக வந்து 8% வந்து 15-25% வந்திருக்கும். அதை எப்படி குறைச்சாங்கன்னா இந்த மாதிரி பொய் செய்தி போட்டே தான் குறைச்சாங்க. இவங்க தான் திட்டமிட்டே வந்து குறைச்சாங்க. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி மையில தான் திருப்பி வந்து தூக்கிட்டு வராங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து உடைக்கணுங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை பார்ப்பன ஊடகங்க. அதாவது விஜய் யாரோட அறிவுரடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்ப்பனவரோட அறிவுரடி. அதாவது ஒரு பக்கம் விஜய் வந்து திமுகவில் கொண்டு வரப்பட்ட ஒரு போலி பின்பம், ஒரு சினிமா பின்பம், அவ்வளோதான். அவருக்கு வேறு எந்த தகுதியும் கிடையாது. அந்த போலி பின்பம் சினிமா பின்பம், இலவசம் அப்படிங்கிற ஒரு பின்பம். இந்த பின்பத்தை வச்சு வர்றாருல. இப்போ இவரை வந்து யார் அடிக்கிறா? சீமான் அடிக்கிறார். அப்போ அந்த சீமான் வந்து இவருடைய ஒட்டுமொத்த மோத்திரையும் கிழிக்கிறனால அப்போது சீமான் அவரை பற்றி பொய் செய்தியாக இந்த ஊடகம் அப்படிங்கிற பேரில் இந்த பார்ப்பன கும்பல் உட்காந்துக்கிட்டு விஜய் ஆதரிச்சுக்கிட்டு விஜயுடைய சோராமசாமியாக இருக்கக்கூடிய இந்த கலை அப்படிங்கிறவன் அப்படமாக ஒரு பொய் செய்தி போட்டிருக்கான் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லிக்கிறேன். அடுத்து பாரிசாலன் பேசுகிற இந்த வீடியோ வந்து கேளுங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தாலும் 10 லட்சம் கோடி கடனை கணக்கிலே எடுத்துக்காம தான் தேர்தல் அறிக்கைகளை வந்து டிவிக்கே வெளியிட்டு இருந்தது. வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் பாக்குறேன். புரியுதுங்களா? ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லும் போது எல்லாரும் சொல்லிட்டு தான் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அதுக்கு எதிராக இல்லை, நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பாரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா 10 லட்சம் கோடி கடை இருக்குன்னு தெரிஞ்சு தான் டிவிக்கே வந்து இந்த வாக்குறுதியை அறிவிச்சாங்க. அடுத்த பாயிண்ட்டை கவனிங்க. இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறாராம். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக விஜய் இலவச அரிசாரில் இந்த 2500 அப்புறம் 6 சிலிண்டர் இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறாராம். ஜெயிக்கிறதுக்கு ஆளாளுன்னு சொல்லும் போது விஜயும் சொல்லிட்டாரு இதெல்லாம் தப்பு இல்லை, நார்மலைஸ் பண்ணுறார். இதே இடத்துல நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி இலவச அறிவிச்சுன்னா இவர் என்னவா சொல்லுவார்? இப்போ சீமான் அவரோட வந்து மாதம் 2500 தரேங்கிறாரு. இப்போ வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, எப்படி தர முடியும்னு கேட்பார். இதே விஜய் அறிவிச்சோன்னா என்ன சொல்கிறாரு? பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எல்லாரும் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒன்று சொல்லும் போது நம்ம ஒன்று சொன்னால் தான் ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக சொன்னார் அப்படின்னு விஜய்க்கு முட்டு கொடுக்குற இந்த பாரிசாலன் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட ஒரு தமிழ் தேசியவாதி போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு விஜயுடைய ஒரு ஆள். இதே நாம் தமிழர் கட்சி இந்த இலவச அறிவிச்சா கேட்டுருவார் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்ட்டு கணக்கு போடுவார். 2500 கொடுக்குறேங்கிறாரு. அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்? 25,000 கோடி ஆகும். அப்போது 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 1,20,000 கோடி. எப்படி எந்த வருமானத்தில் சீமான் வந்து கொடுப்பாரு? இந்த சீமான் மட்டும் இலவசத்தை அறிவிச்சிருந்தா 2000 கொடுக்கணும்னா இப்படி கேட்பார். ஆனால் விஜய் அறிவிச்சோன்னே கேட்கல. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி 6 சிலிண்டர் அப்படின்னா 6 சிலிண்டரு 2 கோடி குடும்பத்துக்கு கொடுக்கணும்னா 16,000 கோடி வரும். 5 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 8,500, கிட்டத்தட்ட வந்து 80,000 கோடி என்னமோ வரும். இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? தாலிக்கு தங்கம், 1 பவுன் தங்கம் 1,20,000 என்னமோ, அப்படி எப்படி கொடுக்க முடியும்? பஸ் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? அப்போ இந்த இலவசங்கள்லாம் போலி. சீமான் வந்து இந்த மாதிரி கொடுக்கறது வந்து மக்களை ஏமாத்துறாரு. அப்படி நம்ம ஏதாவது ஒரு இலவசம் கொடுக்குறோம்னா இப்படி தான் பேசியிருப்பாப்புல. ஆனால் விஜய் கொடுக்குறாரு இலவசம் அப்படின்னோடனே விஜய்க்காக முட்டு கொடுத்து இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேங்கிறது. பார்த்தீங்களா மக்களே? இவ்வளோ தான் இந்த பாரிசாலோட ஒட்டுமொத்த மோத்திரம். விஜய் வந்து இலவசத்தை கொடுக்குறாராம். 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த வாக்குறுதியை கொடுக்குறாராம். அப்படி கொடுக்கறது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாரு இந்த பாரிசாலன். பார்த்துங்க. இப்போது இந்த மோத்திரையை வந்து நீங்கள் நல்லா பார்த்துங்க, கிழிஞ்சு போச்சு. இதே இடத்துல நம்ம வந்து 2000 கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அப்போ மக்களை ஏமாத்துறாரு சீமானு அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம கொடுக்க போகிறதில்ல, ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம்னா அப்படி தான் சொல்லியிருப்பாப்புல. எப்படி வந்து நீங்கள் 25,000 கோடி வந்து கொடுக்க முடியும்? எப்படி வந்து 16,000 கோடியிலேருந்து 40,000 கோடியா அதெல்லாம் எப்படி வந்து கொடுக்க முடியும்? சிலிண்டர் கொடுங்க 40,000 கோடி கொடுக்க முடியும்னு கேட்டிருப்பாரு. ஆனால் விஜய்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ தெரியுதுங்களா எதுக்கு நான் வந்து பாரிசாலன் ஏற்றுக்கிட்டே இருக்கேன்னு? எப்படி பாரிசாலன் தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே சீமான் அவர்களை தொடர்ந்து சீமான் அதை பண்ணுறார் இதை பண்ணுறாருன்னு சொல்லி சீமானை பேசுனது வேறையாக இருக்கும். ஆனால் இவர் எப்படி வேறையை கட்டமைச்சு நாம் தமிழர் கட்சியோட வீழ்ச்சியை இவர் முன்னின்று நடத்துறதுக்கு விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு கூலிக்கு வேலை செஞ்சு சீமான் அவர்களை எதிர்த்தாரோ அதே மாதிரி நான் கடைசி வரையும் பாரிசாலனோட முகத்திரை கிழிச்சு டெய்லி அவர் வீடியோ பேசுவார், டெய்லி அவர் விஜய்க்கு வந்து முட்டு கொடுப்பாரு, இந்த மாதிரி கேவலமாக பேசுவார், இந்த மாதிரி அவரோட முகத்திரை கிழிச்சிக்கிட்டே தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.